ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தான், கர்நாடகா பொன்னி. இதுக்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அரிசி பருப்பை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இது தாளிக்க 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 15 பல் பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாப்பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னு நிறுத்திடலாம். இப்போ கிளஞ்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்குவோம். நான் 2 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். இது 2.25 டம்ளருக்கு சேர்த்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மேலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்குவோம். 10 அடி போட்டுக்குவோம். குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்குவோம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக அரிசி பருப்பு சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதம் எங்கள் ஊரில் ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு இந்த சாதம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக சிக்கன் 65, இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பிள்ளைங்க கேட்டதுனால சிக்கன் 65 செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.